எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கீங்க? 200% blockbuster boy in the movie. 200% பிளாக்பஸ்டர். Yeah. எதனாலண்ணே? Director, the way it has come out, trailer, teaser, the songs. So 200% it's a blockbuster movie. ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக விடாமுயற்சி தலைக்கு வந்து பெருசாக வந்து யாருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி But that was not a fans movie, but neutral audience it was a social message. So in the generation என்ன சொல்றோமோ like he's told it very well. But நம்ம ஃபேன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் திஸ் மூவி வில் சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி. ஸோ விண்டேஜ் அஜித்தோட லுக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆதிக்கு வந்துட்டு லைக் மார்க் ஆண்டனியில் பண்ண அதே மாதிரியான ஒரு ட்ரைலர் கட் இதில் கொடுத்துருந்தாரு. ஆமாம், ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் காஸ்டிங்ஸ்லாம் ரொம்ப நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க. கரெக்ட். ஸோ எப்படி வரும், எப்படி வந்திருக்குன்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? நல்லா வந்திருக்கிறோம் ப்ரோ. அது வந்து மிஸ் ஆகாது இந்த வாட்டி. ஸோ கேரண்டி இந்த மூவி ஷோர் ஷாட் ஹிட் தான். சூப்பர். உடம்பு ஃபுல்லா குத்தி வச்சிருக்கீங்க. எப்பவுமே ஏகே மட்டும்தான். சொல்லுங்க, எந்த அளவுக்கு எனக்கே சிக்குது, என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. இல்ல பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தலைவா. 200%. ஏன்னா ட்ரைலரு, டீசரு, ஸ்டில்ஸு அது விடும்போதே பயங்கரமா இருக்கு. ஸோ ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க செலிப்ரேஷனை. உள்ள போனால் தான் தெரியும், வேற லெவல் தான். பயங்கர வைப்பில் இருக்கும். நீங்களே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டம் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆதிக்கு வந்துட்டாரு. ஸோ ஒரு 9 மணிக்கு நீங்கள் வந்து பார்க்கணும், அந்த ரியல் சம்பவத்தை பார்க்க போறீங்க. கண்டிப்பாக ஓஜி இருக்கு, கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக. அவர் தான் ஓஜி. ஓகே, எக்ஸாக்ட்டா அப்படியே தலலுக்குல ரெண்டு பேரும் இருக்கீங்க. ஓகே தலைவா, தேங்க்ஸ் தலைவா. எப்படி எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்குலாம்? இல்லை ரொம்ப நாள், அது நார்மலாக ஷார்ட் டைம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இன்னும் இந்த ஷர்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வாங்குறதுக்கு தான் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பரவாயில்ல, கிடச்சிருச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஃபைன். அண்ட் ஏதோ ஒரு புது கேமியோ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் இருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஆனால் சர்ப்ரைஸ் தான், அது யாருன்னு தெரியல. ஒரு கேமியோ இருக்கு, எங்களுக்கே தெரியல, ஆனால் இருக்கு. யாரா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது? நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஷாலினி மேம் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு வந்தால் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இல்லைனா எஸ்ஜே சூர்யா. நான் ஆனால் பர்சனலாக என்னோட கேஸ் வந்து எஸ்ஜே சூர்யாவாக இருக்கலாம். எஸ்ஜே சூர்யா தான் கண்டிப்பாக. அதுதான் நான் நினைக்கிறேன். ஆமாம் எஸ்ஜே சூர்யா. ஆமாம், ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் கேமியோ, அது மட்டும் கன்ஃபார்ம்.
நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிட்டேன் ப்ரோ. என்னது ப்ரோ? ஃபண்டாஸ்டிக். ஃபண்டாஸ்கா. டிஸ்க்ளைமர் போட்டுறலாம். கூடி மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுட்டு. மறு வீட்டுக்கு நாட்டுக்கேடா ப்ரோ, நான் குடிக்கல ப்ரோ. சோ எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மூவிக்கு வந்திருக்கீங்க? பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ரோ. ஓகே. எல்லா அஜித்தையும் ஒரே படத்துல பார்க்கலாம். ஒரு மல்டி காம்போ மாதிரி ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வெயிட் பண்றோம். அண்ட் அர்ஜுன் தாஸ்ல இருந்து நிறைய அர்ஜுன் தாஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு போல. நம்ம இவ்வளவு நாள் சைலண்டா பார்த்தது, இப்போ பார்க்கும்போது ஜாலியா அது மாதிரி இருக்காரு, நல்லா இருக்கா போல. ஓகே. அண்ட் ட்ரைலர் கட் பாத்தீங்களா? ட்ரைலர் கட் எந்த அளவுக்கு இருக்கு? அல்டிமேட் ப்ரோ. கட்டு ஒரு கட்டும் அப்படியே 10 கிலோ கறி கொடுங்க பாய். பாய் தான் அவரையே கவர் பண்ணுங்க. ஓகே. அது அதான் ஒரு தலை ஃபேன்ஸை சம்மட்டிட்டு விடாமுயற்சிக்கு அப்புறம் விட்டதை பிடிக்கிற மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ விடாமுயற்சிக்கு அப்புறம் விட்டதை பிடிக்கிற மாதிரி. அதான் விடாமுயற்சிக்கு தான் ப்ரோ. விடாமுயற்சி இதுதான் பார்த்துக்கோங்க, எல்லாரும் வந்திருக்கோம் விடாமுயற்சியா கலக்குவோம். ஆனா வந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் மூட் என்ன எங்க ப்ரோ போலீஸ் விட்டா தானே ப்ரோ. நீங்க இருக்கீங்க, போய் சொல்லுங்க போங்க, அவங்க அலோவ் பண்ண சொல்லுங்க. என்ன மாதிரி கலக்க போது கிழிச்சிடுறோம், எல்லாரையும் கிழிச்சிடுறோம். அந்த நம்ம தான் அதுதான் தெரிச்சு விட்டுருவோம். இப்போ கூட கொஞ்சம் அலோவ் பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் பர்மிஷன் தர சொல்லுங்க. ஏரி கீரிலாம் வேற மாதிரி பண்ணிடுவோம். நம்ம தான் சோ போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டா மாஸ்க் கட்டிடலாம். எங்க ப்ரோ நம்மள உள்ள நிக்க கூட விட மாட்டாங்களே ப்ரோ. ரொம்ப நாள் என்ன போன்றாங்க. நம்ம கொஞ்சம் அலோவ் பண்ணாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும், நல்லா ஜாலியா. அண்ட் அந்த செலிப்ரேஷன்ஸ் மூட வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு அது மாதிரி பண்றது. கொஞ்சம் அது கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாங்கன்னா நல்லா இருக்கும், ஜாலியா. அது என்னவோ தெரியல. ஓகே ப்ரோ. அண்ட் எந்த அளவுக்கு இந்த மூவி அதாவது குட் பேட் அக்லி மேல எவ்வளவு வந்து நம்பிக்கையா இருக்கீங்க? இது கண்டிப்பா அடிச்சிடும் அப்படின்னு. நம்பிக்கையா? அதான் அடிச்சுதான் ஆகணும். அதுதான் நம்பிக்கையா இருக்கீங்க, கலக்கிடுவோம். இல்ல என்ன இருக்கு, கலக்கிடலாம். அவ்வளவுதான். ஓகே சூப்பர் தான். ஏக்கன்னா உசுரு கடவுள் என்ன என் கடவுள் என்ன சொன்ன தெரியுமா? முதல்ல உங்க அப்பா அம்மா பாடுறா. எப்படி யூடியூப்புக்காருங்க சாப்பிட்டீங்களா? இட்லி என்ன இட்லி கடை ஓரங்கட்டு எப்படி தனுஷுலாம் நான் பண்ண மாட்டான். அவன் ஒரு வேணா பண்ணுவான் தனுஷ். ஆமாண்ணா. ஆனா உங்க தலையை தான் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் கீழே வைக்க அண்ணா. இருக்காரு. நீங்க என்ன நாங்க உண்மை நம்பு, பொய் சொல்லாத. உண்மை நம்பு, திருட கூட பொய் சொல்லக்கூடாது. நீ என்ன நம்பி வரியா? நான் இறங்கி செய்வேன். எப்படி நான் இறங்கி செய்வேன். பேமெண்ட்டு ஆர்கி ரவிச்சந்திரன் தலை ரசிக்கிற படம் 100 கோடி அடிக்குமா? அடிக்குதா அடிக்கலையோ அது வேற விஷயம். இது வந்து பேமெண்ட் வந்து ஃபேமிலி மேனுக்கு இல்லை, தனிமட்ட ஆளுக்கு இல்லை, ரசிகருக்கோசம் ஒரு சீனு செதுக்கி வச்சுக்கிறாரு. ஆனால் ஒரு சீன் எடுக்குது அமர்க்கலாம். படம் பத்திக்கிறீங்களா? சாலினி வராங்க மேடம், எங்க அண்ணி, என் தலை ரசிக்கிற அண்ணி வராங்க. சத்தம் இல்லாத தனிமை கேட்ட என்ன பாடம் இல்ல, நான் தொண்டை கட்டிச்சு. சரி ஓகேண்ணா, போதுண்ணா, நன்றிண்ணா. பாடுங்க. 10 கிலோ கறி செய்யுங்க பாய். இருங்க பாய், வெயிட்டிங். என்ன அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கீங்க? ஆக்சுவலி 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பட் ஆனால் கண்டிப்பாக வேற லெவலாக இருக்கும் படம். அது எங்களுக்கு அந்த ஆதிக் மேலே ரொம்ப பிலீஃப் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே ஷுவராகவே. ஏன்னா அவர் எதுவுமே ஹைப் பெருசாக ஏற்றலை, பட் கண்டென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் அன்டவுட்டட்லி. ஓகே. எல்சியூ மாதிரி இங்க ஒரு ஏசியூ அப்படியே அஜித்தோட ஒரு இது ஆப்வியஸா ஜி நமக்கு அதான் சொல்லேனே, மற்ற ஹீரோஸ்க்கு வேற வேற காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, நமக்கு நம்ம மட்டும்தான். அது இந்த படத்திலே ப்ரூவ் ஆகுது. ஸோ ஒரு படி மேலே ஏறிட்டு தான் இருக்கும் ஆக்சுவலி. நீங்க சொல்லுங்க. படம் நல்லா மாஸாக இருக்கும், கிளாஸாகவும் இருக்கும். நாங்கள் பழைய விடாமுயற்சியே நல்லா இருந்தது. இது அதோட திறப்பாக இருக்கும். ரெக்கார்டு அடிக்கும், கண்டிப்பாக ரெக்கார்டு அடிக்கும். பாட்டு நல்லா இருக்குது, ஸ்டைலு. அவர் வந்து ஏஐ மூலமாக ஏஜை குறைக்கலை, அவராகவே உடம்ப குறைச்சிருக்காரு. சூப்பராக இருக்கும் படம். ரெக்கார்டு கண்டிப்பாக அடிக்கும், சூப்பர், திறக்கும். அது ஆமாம். எவ்வளோ நெகட்டிவிட்டி சூழ்ந்திருந்தாலும் அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக படத்தை கரை சேர்த்துருவாங்க. இந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலி நேற்றே நிறைய செலிப்ரேட் பண்ணிட்டோம். அதான் மேபி எல்லாரும் டயர்டாக ஃபீல் ஆகுறாங்களா எனக்கு தெரியல, பட் இன்னும் வில் என்ஜாய் லாட். தேட்டருக்குள்ளே கத்துறதுக்கு வி ஆர் கன்சர்விங் ஆர் எனர்ஜி ஆச்சு. படம் முடிச்சுட்டு பேசுறீங்களா? என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்லலாம்ல? எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு.
எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கும் படம், வேற லெவலில் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் கண்டிப்பாக இருக்கும். ஆதிக் வந்து இந்த இது விடாமுயற்சியிலே பார்த்தோம், அதுலேயே அவ்வளோ ஒரு ஆஷா இருந்தார். அப்போ அவரோட படத்தில் எப்படி அவர் படத்தில் இன்னும் வெறியா வச்சிருப்பாரு, ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருப்பாருன்ட்டு நம்பிக்கை இருக்குது. இதுவுமே பேசுறது இல்லை, தலை தான் எல்லாமே. அவருக்காக தான் இந்த கும்பல், இந்த டேரக்டர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே, அதான் தலை தான் எல்லாமே. அவருக்காக தான் இந்த கும்பல் வந்திருக்கு. அவருக்காக இங்கே உயிர் கொடுக்குறான், அவ்வளோ பேர் இருக்கான். பேசிக்கிட்டே இருக்குது, ஒன்றுமே யூஸ் இல்லை. ஒரே சிம்பிள் மேட்ரு, தலை சொன்ன மாதிரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், எல்லாமே பார்த்துக்கோங்க. ஆதிக் ரவிச்சந்தர் நம்ம நிலைமையிலேருந்து வந்திருக்கான்றது செகண்டரி. என்ன மேட்ருனா, நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்காரு. முடிஞ்சளவு என் தலை படத்தை ஃப்ளாப் ஆகாமல் எல்லாருமே பாருங்க. உங்கள் காசு போனால் போகுது, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க. தலை படத்தை வேஸ்ட்டே பண்ணாதீங்க. அந்த ஆள் ஒரு வருஷத்துக்கு இப்போ 2வது படம் இப்போதைக்கு வருது, அதை மட்டும் வேஸ்ட்டே பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ் சொல்கிறேன். தலை படத்துக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வேர்கராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். டு பி ஆனஸ்ட் வேர்கலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வந்து பார்த்துருங்க. நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்ஸ். மரண வெயிட்டிங், இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம் இவ்வளோ நாள். விடாமுயற்சிக்கு அப்புறம் இது கம்ப்ளீட்லி வேற படம், எங்களுக்கான படம் இது. ஸோ ஒரு சீனும் செமையா இருக்க போகுது. ஸோ இந்த படத்துக்காக நான் வந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் FDFS பார்க்குறேன். ஸோ நான் யூஎஸ்ல இருக்கேன், அங்கே தான் எல்லா படமும் FDFS பார்க்குறோம். இது வேற லெவலில் இருக்கு. அங்கேயும் செலிப்ரேஷன் இருக்கும், பட் இவ்வளோ பேர் இருக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து செம சூப்பராக இருக்க போகுது. ஸோ படம் ஃபுல்லாக சம்பவம் தான். ஸோ வெயிட்டிங். ஓகே, ஸோ FDFS பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? கரெக்ட், பிளான் பண்ணி இந்த டைமுக்காக வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் நான். சூப்பர். இந்த ஒரு வாரம் தான். ஓகே, 2 நாள்ல கிளம்பணும். இன்னைக்கு பார்க்கணும், திருப்பி சாயங்காலம் பார்க்க போறேன், திருப்பி நாளைக்கு கமலால. ஸோ 3 தடவை பார்த்துட்டு கிளம்பிடுறது அவ்வளோ. ஓகே, ஸோ இன்னைக்கு காலையில, இன்னைக்கு சாயங்காலம், நாளைக்கு காலையில கமலால, பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை எல்ஏல அங்க போயிட்டு திரும்ப யூஎஸ்ல. நீங்க தானே ஓஜி ஃபேன். ஆக்சுவலா ஆதிக்கே வந்துட்டு தலையோட ஃபேன் தான். பயங்கரமான ஃபேன் அவர். பாய் சம்பவமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட். எந்த அளவுக்கு இருக்கு ட்ரைலர்லாம் பார்த்துட்டீங்க? நம்மளுக்குன்னு விஷுவல்ஸ் இருக்கும்ல, ஒரு ஃபேனா அஜித்தை எப்படி பார்க்கணும்னு அதை பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அது மற்ற டைரக்டர்ஸ் இதுக்கு முன்னாலேயும் நல்லா நடிச்சிருக்காரு. பட் ஆனால் ஃபேனா நம்ம இந்த மாதிரி இமேஜின் பண்ணுவோம்ல, அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு ட்ரூ ஃபேன், ஓஜி ஃபேன்னால தான் முடியும் அது அந்த அளவுக்கு இருக்கிறது. ஒரு டைரக்டருங்கிறதோட ஒரு ஃபேன் தான் அவர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர். ஸோ அதனால வந்து வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ படம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 45 நிமிஷம் இருக்கு. வெயிட் பண்ண முடியல. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிருக்கோம். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அப்படியே வெயிட் பண்ணிருக்கோம் நான். ஓகே, தேங்க்யூ. இருக்காரு, அவள் தான் எக்ஸ்பெக்டேஷன், வேற எந்த எக்ஸ்பெக்டேஷன் வேணும். ஓகே, தலை இருந்தா போதும். அது இருந்தால் போதும், வேற எதுவும் வேணும். மற்றபடி அர்ஜுன் தாஸ் எல்லாம் இருக்காங்க. தலை தான் ப்ரோ மெயின், வேற எல்லாரும் அவ்வளோதான், வேற எந்த எக்ஸ்பெக்டேஷன் வேணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, மூவி எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கும் ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும், என்ன பொறுத்தவரை நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வர படம் அது. ஆதிக் ரவிச்சந்திரன் வேறு பயங்கரமாக கலக்க நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஓகே, அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் மேலே ஒரு நம்பிக்கையா இல்லை தலை மேலே நம்பிக்கை? இந்த படத்தை எப்பவுமே எங்கள் தலை மேலே எப்பவுமே நம்பிக்கை இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. படம் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகே, அண்ட் மற்ற ஸ்க்ரீன் காஸ்ட்லாம் நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்களா? பார்த்தேன் ப்ரோ. எவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இருக்காங்க, யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு கேமியோ வேறு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த கேமியோக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே, சில பேர் அர்ஜுன்ன்றாங்க, சில பேர் வேறு யாரோ வரேன்றாங்க. பார்க்கலாம், பார்த்தவொடனே கண்டிப்பாக மஜாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மஜாவாக இருக்கும். அப்புறம் என்ன பொறுத்தவரையில் STR வரதா சொல்லியிருக்காங்க கேமியோ. STR அப்படின்னா SJ சூர்யா, 2 பேர். SJ சூர்யா மேபி STR வந்தாருன்னா பிளாஸ்டாக இருக்கும் என்னை பொறுத்தவரை. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வராங்க. அண்ட் ஷர்ட் எல்லாம் வந்துட்டு தலை மாதிரியே போட்டு வந்திருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, 2 பேரும் டையார்ட் ஃபேன்ஸு. ஓகே, எப்போவுமே மேட்சிங்காக தான் போடுவோம். எந்த மூவி வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட்ஸு ஷர்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் போடுவோம். ஓகே, செய்கிறோம். இங்கே பார்த்து சொல்லுங்க. ஐயோ, காரு கூட இவ்வளோ பைத்தியக்காரத்தனமா இருப்பாங்க.